இன்றைய வேத வசனம் லூக்கா 22 அதிகாரம் 19 20 வசனம். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். என் அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு எங்களை மீட்க வந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இன்றைய நவ நாட்களில் நாங்கள் கடந்து போய்க் கொண்டிருக்கிறோம். சிலுவை பாடுகளை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் எங்களுக்காக சிலுவை ஏந்தி மரித்தார். எங்கள் பாவங்களின் நிமித்தம், எங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம், எங்கள் மீறுதல்கள் நிமித்தம் அவர் தண்டிக்கப்பட்டார். ஒரு பாவமும் அறியாத சுத்த கண்ணன் எங்களுக்காக அவர் சிலுவை ஏந்தி மரித்தார். அவருடைய இரத்தத்தினாலே நாங்கள் புதிதாய் பிறந்தவர்கள். புதிய உடன்படிக்கையை உண்டு பண்ணினவர். அவர் சீடர்களோடு கூப்பிட்டு புதிய உடன்படிக்கையை உண்டு பண்ணினார். அப்பத்தை உண்ட பின்னர் அதே வகையில் இயேசு திராட்சரச கோப்பையை எடுத்து, இந்த திராட்சை ரசம் தேவனுக்கும் அவரது மக்களுக்கும் உள்ள புதிய உடன்படிக்கையை காட்டுகிறது. நான் உங்களுக்காக கொடுக்கிற என் இரத்தத்தில் மரணத்தில் புது உடன்படிக்கை ஆரம்பமாகிறது என்றார். இவ்விதமாக அவர் எங்களை மீட்டு கொண்டார். கல்வாரி பாடுகளை நினைவு கூறுங்கள், மனம் திருந்துங்கள். அவருடைய வழியில் வருகிறவர்களுக்கு நிச்சயமாக விடுதலை உண்டு. விடுதலைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். வெளிச்சத்தின் பாதையில் நடந்து வாருங்கள். அவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார்.